கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ரொம்ப ரொம்ப சத்தமா சொல்லாமே, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆமென். செய்திக்கு ஆதாரமாய் ஒரு அதிகாரத்தில் கொஞ்சம் வசனங்களை வாசிப்போம். யோவான் 1ஆம் அதிகாரம் 45 முதல் 50ஆம் வசனம் வரை வாசிக்க போகிறோம். யோவான் 1:45 வசனம் முதல் 50ஆம் வசனம் வரை ஒரு சம்பவத்தை வாசிப்போம். பிலிப்பு நாத்தான்வேலை கண்டு, நியாய பிரமாணத்திலே மோசையும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவைகளை கண்டோம். அவர் யோசேப்பின் குமாரனும் நாசரேத்து ஊரானாகிய இயேசுவே என்றான். அதற்கு நாத்தான்வேல், நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாக கூடுமோ என்றான். அதற்கு பிலிப்பு, வந்து பார் என்றான். இயேசு நாத்தான்வேலை தம்மிடத்தில் வரக்கண்டு அவனை குறித்து, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். அதற்கு நாத்தான்வேல், நீர் என்னை எப்படி அறிவீர் என்றான். இயேசு அவனை நோக்கி, பிலிப்பு உன்னை அழைக்கிறதற்கு முன்னே நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும்போது உன்னை கண்டேன் என்றார். அதற்கு நாத்தான்வேல், ரபி, நீ தேவனுடைய குமாரன், நீ இஸ்ரவேலின் ராஜா என்றான். இயேசு அவனுக்கு பிரயோத்திரமாக, அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதினாலேயா விசுவாசிக்கிறாய்? இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்றார். ஆமென். இந்த 46 வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? அதற்கு நாத்தானியேல், நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாக கூடுமா என்றான். யாதொரு நன்மை வருமா? Is any good thing come from Nazareth? நாசரேத்திலிருந்து ஒரு நன்மை வருமா? ஏன்னா அவன் கூடியிருந்தது, அவன் கலிலேயன், பக்கத்து ஊர். அவனுக்கு நாசரேத்தை குறித்து நன்றாய் அறிந்திருந்தான். பிலிப்பு இயேசுவை சந்திச்சோம்னா, மெய்யான இயேசு கிறிஸ்து அவர்தான் மேசியா, அவர்தான் தீர்க்கதரிசிகள் உரைத்தவர், அவர்தான் பல தீர்க்கதரிசிகளும் மோசையும் சொன்ன அந்த மெய்யான தீர்க்கதரிசி, மெய்யான மேசியா என்று உணர்ந்து கொண்ட உடனே நண்பன்ட்ட ஓடி வந்து சொல்றான். அதான் 45 வசனத்தில் பார்க்கிறோம். பிலிப்பு நத்தானிவேலை கண்டு, நியாயப்பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்கதரிசியும் எழுதியிருக்கிறவரை கண்டோம். ஃபர்ஸ்ட் சொல்லும் போது கண்டோம்னா அவன் கொஞ்சம் மேசையா வந்துட்டாரு, மோசே சொன்னவர், தீர்க்கதரிசிகள் சொன்னவர் வந்துட்டார் என்று அவன் நினைத்து கொண்டிருக்கிறது. அடுத்த ஒரு வாசகம் சொல்றான், அவன் யோசேப்பின் குமாரனும் நாசரேத்தனாகிய இயேசு. இந்த வார்த்தையை கேட்ட உடனே அவனுக்கு சந்தேகம் வந்துருச்சு. அவனால் நம்ப முடியும், நாசரேத்திலிருந்து ஒரு நன்மை உண்டாகுமா? ஏன்னா அந்த ஊரை நன்கு அறிந்தவன், அந்த ஊரின் நிலைமையை நன்கு புரிந்தவன். ஏற்கனவே சொன்ன அவன் கலிலேயன், பக்கத்து தேசத்தான். ஏன்னா நாசரேத்தை பற்றி பல காரியங்கள் இருக்கிறது. ஒரு சிறு குக்கிராமம், ரொம்ப சின்ன கிராமம். எருசலேமிலிருந்து 80 மைல் தூரம் இருக்கிறது. ஒரு குட்கிராமம், ஒரு மூலையில் இருக்கிற ஒரு குட்கிராமம். அந்த காலத்தில் ஒரு 200 குடும்பங்கள் தான் இருந்திருக்கும் என்று சொல்லுகிறார்கள் வேத பண்டிதர்கள். அவங்களோட மெயின் தொழிலே விவசாயம் செய்கிறது, சின்ன சின்ன தொழில்களை செய்து கொண்டு ரொம்ப ஒரு குட்கிராமம். அதனால அவன் சொல்ற, நாசரேத்தில் நன்மை வருமா? அது மாத்திரமல்ல, நாசரேத் பாவத்திற்கு பேர் பெற்ற ஊர். அங்க பாவம் பெருகி இருந்த ஒரு இடம். உங்க எல்லாருக்கும் தெரியும், சோதோம் குமாரனாலே எல்லாருக்கும் தெரியும், பாவத்துக்கு பேர் பெற்ற ஊர். அதுபோல் அந்த காலத்துல இயேசு நாட்கள்ல பாவத்துக்கு பேர் பெற்ற ஊர் நாசரேத். ஆனா அந்த இடத்திலிருந்து ஒரு நன்மை வருமா என்று அவனுக்கு ஒரு பெரிய கேள்வி, ஆச்சரியம். அதனால இந்த காலை வேளையை நான் சொல்லுகிறேன், 2018 எதிர்பாராத இடத்திலிருந்து நன்மைகள் தான் வரும். ஹல்லேலூயா. இவங்கிட்ட இருந்தா, இந்த இடத்துல இருந்தா நீங்க ஆச்சரியப்படுற மாதிரி கர்த்தர் காரியங்களை செய்வார். நீ எதிர்பாராத இடத்திலிருந்து உங்களுக்கு உயர்வு வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். உங்களை தேடி வரும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். எதிர்பாராத இடத்திலிருந்து தாவீதுக்கு உயர்வு வந்தது. ராஜாவால் அபிஷேகம் பண்ணப்பட்டான். அதனால இந்த காலை வேளையில சொல்லுகிறேன், ஆமென், கர்த்தருக்கு காத்திருங்கள். ஆமென். கர்த்தரை நம்புங்கள்.
ஆமென். இந்த உலகத்துல இழிவாய் கருதப்பட்ட காரியத்தின் மூலமாய் கர்த்தர் அற்புதம் செய்ய முடியும். ஹல்லேலூயா. நீங்களே தீர்மானிச்சிடாதீங்க, நீங்களே இவனுக்கு நடக்காது, இந்த இடத்துல இருந்து எனக்கு வாய்ப்பு கிடையாது என்று சொல்லி நீங்களே ஒதுக்கி தள்ளிடாதீங்க. கர்த்தரை நோக்கி பாருங்க. நிச்சயமா எதிர்பாராத இடங்கள்ல இருந்து தான் கர்த்தர் ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கட்டவிழ்ப்பாராக. ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இந்த வருஷத்துல எதிர்பாராத இடத்துல இருந்து நன்மை வரும். ஆமென். எதிர்பாராத இடத்துல. ஆமென். அவன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நத்தானிவேல், நாசரேத்திலிருந்து நன்மை உண்டாகுமா? ஆனா நன்மை உண்டாச்சுங்க. ஆமென். ஹல்லேலூயா. அந்த நாசரேத்தின் மூலமா இல்ல, அந்த நாசரேத்துல வாழ்ந்த இயேசு மூலமாய். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 2ஆவது வசனத்துல வாசிக்கிறோம். அங்க பார்த்தீங்கன்னா பேதுருவும் யோவானும் மத்தியான வேளையில ஜெபம் பண்ணுவதற்கு தேவாலயத்துக்கு போகிறார்கள். தேவாலயத்துக்கு போற வழியில, தேவாலய வாசல்ல, அலங்கார வாசல்ல ஒரு பிறவி முடவன், பிறந்ததிலே அவன் முடவன், அவன் அங்க பிச்சை கேட்டுக்கொண்டு உட்கார்ந்து இருக்கிறான். உடனே 4ஆம் வசனத்தில் அவன் பிச்சை கேட்ட உடனே அவர்கள் எங்களை நோக்கி பார் என்றார்கள். யோவானையும் பேதுருவையும் பார்த்து கேட்கிறான். உடனே அவன் சொல்றாங்க, 2 பேரும் என்ன நோக்கி பார். உடனே ஆச்சரியமா அவரிடத்துல ஏதோ ஒரு நன்மை வரப்போறது போல, அவங்க கையிலிருந்து எவ்வளோ தங்கத்தையோ வெள்ளியோ போட போறாங்க போல, ஏதோ பெரிய காசை கொடுக்க போறாங்க போல. 1 ரூபாவும் 2 ரூபாவும் எதிர்பார்த்திருந்தவன் ஏதோ பெரிய தொகையை கொடுக்க போறாங்க போலன்ட்டு ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு, ஒரு பெரிய நன்மையை எதிர்பார்த்து அவங்க கைகளை பார்க்குறான், அவங்க கண்களை பார்க்குறான், அவங்க முகத்தை பார்க்குறான். அப்பொழுது அவர்கள் சொல்றாங்க 6ஆவது வசனத்துல, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் இருக்கிறதை உங்களுக்கு தருகிறேன். நஸ்ரேனாகிய இயேசுவின் நாமத்தில் நீ எழுந்து நட. ஹல்லேலூயா. இங்க பார்த்தீங்கன்னா வெறும் இயேசுன்னு சொல்ல, நஸ்ரேனாகிய இயேசுவின் நாமத்தில். பேதுரு முதல் பிரசங்கத்துல நஸ்ரேனாகிய இயேசுவின் நாமத்தில். நான் சொல்றேன், இந்த நஸ்ரேனாகிய இயேசுவின் நாமத்தில் தாங்க உங்களுக்கு நன்மை உண்டு. மனுஷன் கையில ஒரு நன்மையும் எதிர்பார்க்காதீங்க. ஆமென். அந்த குருடன் 2 பேர் சீஷருடைய கையில நன்மையை எதிர்பார்த்தாங்க. ஆனா அவன் சொன்னாங்க, வெள்ளியும் பொண்ணு எங்கிட்ட இல்லை, ஆனா எங்கிட்ட இருக்கிறத நாங்கள் தருகிறோம். நஸ்ரேனாகிய இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட. அவன் எதிர்பார்த்த நன்மை வெறும் பணம். ஆனா பணத்தை சம்பாதிப்பதற்கு ஆற்றலை அவனுக்கு கொடுத்தார். நல்ல ஒரு காலை கொடுத்தார். ஹல்லேலூயா. நல்ல வேலை பார்ப்பதற்கு நல்ல காலை கொடுத்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் சொல்றேன், இந்த இயேசுவின் நாமத்தில் தானங்க உங்களுக்கு நன்மை. இந்த நஸ்ரேனாகிய இயேசுவின் நாமத்தில். ஆமென். நம்ம ஜெபிக்கும் போது கூட நஸ்ரேனாகிய இயேசுவின் நாமத்தில் தான் நம்ம ஜெபிக்கணும். ஏன்னா நிறைய இயேசு இருக்கிறாங்க. ஆனா எந்த இயேசுவை நீங்க கூப்பிடுறீங்க? நஸ்ரேனாகிய இயேசுவின் நாமத்தில். அதில் நீங்க ஜெபத்தில் நீங்க அவரை நோக்கி பாருங்க. நிச்சயமாய் உங்க வாழ்க்கையில எதிர்பாராத நன்மைகளை கொடுப்பார். அவன் எதிர்பாராத தெய்வீக சுகத்தை கொடுப்பான். அவன் எதிர்பார்த்தது ஒரு 100 ரூபா, ஒரு 200 ரூபா தான். ஆனா ஆண்டவர் அவனை எதிர்பார்க்காத நன்மையை கொடுத்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒருபொழுதும் மனுஷன் கையை நீங்க பார்க்காதீங்க. இவங்ககிட்ட இருந்து நன்மை வருமா, அவங்ககிட்ட இருந்து நன்மை வருமா, இவங்ககிட்ட இருந்து ஆதாயம் கிடைக்குமா? நான் சொல்லுகிறேன், மனுஷன் மேல உங்க கண்ணை வைக்காதீங்க, ஏசப்பா மேல கண்ணை வைங்க. அப்பொழுது நீ எதிர்பார்க்காத காரியங்கள் எல்லாம் அந்த நஸ்ரேனாகிய இயேசு செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. யார் மேலேயாச்சும் உங்களுக்கு கண்ணு போயிருச்சு, போச்சு. அந்த இருக்கிற ஆசீர்வாதமும் போச்சு. சில பேர் நினைப்பாங்க, எங்க அப்பா இதுக்கு தருவாங்க, கல்யாணத்துக்கு எங்க அப்பா தருவாங்க. அப்படி உங்க அப்பா மேல உங்க கண்ணு போச்சுன்னா உங்க அப்பாவுக்கு பேங்க் பேலன்ஸ் போயிடும், ஏதாச்சும் போயிடும். எத்தனை பேர் பார்த்துங்க, யாராச்சும் ஒரு மனுஷன் மேல உங்களுக்கு நம்பிக்கை போயிடுச்சுன்னா அவங்கள எதிர்பார்த்துட்டீங்கன்னா என்ன ஆயிரும்? கட்டாயிரும். பக்கத்துல பார்த்து கட்டாயிரும். நீங்க எதிர்பார்க்காம இருந்தா கூட வந்திருக்கும் அவங்க மூலமா ஆசீர்வாதம். எத்தனை பேர் அதை உணர்ந்துருக்கிறீங்க உங்க வாழ்க்கையில? ஆமென். ஒரு இந்த பாஸ்டன் எதிர்பார்த்துருப்பீங்க, வேலையே கட்டாயிருக்கும், ப்ரமோஷனை எதிர்பார்த்து. அதனால இந்த காலை வேளையில ஆமென், மனுஷனுடைய கையை எதிர்பார்க்காதீங்க. ஆமென், தெய்வத்துடைய கையை எதிர்பாருங்க.
அவருடைய கிரியையை எதிர்பாருங்க. 2018 அவர் கிரியைகளை நீங்க பார்ப்பீங்க. அவர் கையின் கிரியைகளை நீங்க பார்ப்பீங்க. ஹல்லேலூயா. மனுஷனை எதிர்பார்த்தீங்கன்னா நீங்க ஏமாந்து தான் போவீங்க. ஆமென். யோசேப்பு அவன் ஒரு நன்மை செஞ்சுட்டு, பானபத்திரக்காரனுக்கு பெரிய நன்மை செஞ்சு, திருப்பி 3 நாள்ல நீ போய் உன்னுடைய ஸ்தானத்துல நீ ராஜாக்கு நீ பானபாத்திரக்காரனா இருப்பாய் என்று சொல்லிட்டு அவன் சொல்றான், என்ன நீ நினைச்சுக்கோ, எனக்கு ஒரு நன்மை செய் என்று மனுஷனுடைய கையை எதிர்பார்த்தான். சுத்தமா மறந்துட்டான். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நல்ல நிறைய வார்த்தைகள்லாம் வருது. சுத்தமா மறந்துட்டான். நான் சொல்றேன், யாராச்சும் கையை எதிர்பார்த்தீங்கன்னா அவங்க சுத்தமா மறந்துடுவாங்க. சுத்தம் தான். ஆமென். பாருங்க, 2 வருஷம் அவன் மறந்து போனான். மனுஷனுடைய நன்மையை எதிர்பார்க்காதீங்க. நன்மைகளின் நாயகனாகிய அவர் எதிர்பாராத இடங்களில், எதிர்பாராத நேரங்களில் அவர் உங்களுக்கு ஒத்தாசை அனுப்புவார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, ஒருபொழுதும் மனுஷன் மேல உங்க நம்பிக்கையை வைக்காதீங்க. அவங்க எனக்கு நன்மை செய்வாங்க என்று ஒருபொழுதும் மனுஷன் மேல உங்க நம்பிக்கையை வைக்காதீங்க. எனக்கு கர்த்தர் தருவார், எனக்கு கர்த்தர் உயர்த்துவார், என்னை ஆசீர்வதிப்பார் என்று அவர் மேலேயே உங்க கண்கள் பதிக்கப்பட்டிருக்கட்டும். அவன் தாவீது அப்படிதான், எப்பொழுதும் என் கண் முன்பாக உம்மை நிறுத்துகிறேன். அதனால இந்த 2018 அங்கேயும் எங்கேயும் பார்க்காம, அவங்ககிட்ட இருந்து அற்புதம் நடக்குமா, இவங்ககிட்ட இருந்து எனக்கு நன்மை கிடைக்குமா, இவங்ககிட்ட இருந்து எனக்கு ஒத்தாசை கிடைக்குமா என்பதையெல்லாம் நிறுத்திட்டு அவரை நோக்கி பாருங்க. உங்களை தேடி வரும் வேலை. அவரை நோக்கி பாருங்க, ப்ரொமோஷன் உங்களை தேடி வரும். அவரை நோக்கி பாருங்க, மக்கள் உங்களை தேடி வருவார்கள். ஆமென். நாசரேத்திலிருந்து நன்மை உண்டாகுமானால் நிச்சயமா உங்களுக்கு நன்மை உண்டாகும். நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு நன்மை உண்டாகும். யாக்கோபு 1:17 சொல்லப்பட்டிருக்கு, நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரம் பரத்தில் உண்டாகி ஜோதியின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. ஹல்லேலூயா. நம்ம ஆசீர்வாதங்கள், நம் நன்மைகள், நன்மையான எந்த ஈவும், எல்லா நன்மைகளும் ஜோதியின் பிதாவிடத்தில் உண்டாகி, பரத்தில் உண்டாகி ஜோதியின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அதனால நன்று அறிந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு நன்மை வரணும்னா எங்கிருந்து வரணும்? அங்க உண்டாகி தான் வரணும். ஆமென். ஹல்லேலூயா. ஜோதியின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருது. எவ்ரி பிளெஸிங், ஒரு குழந்தை பாக்கியமா அங்கிருந்து தான், ஒரு ப்ரமோஷனா அங்கிருந்து தான். ஏன்னா பைபிள்ல ஒரு ப்ரமோஷன் கம்ஸ் ஃப்ரம் த லார்ட். தேவனிடத்திலிருந்து தான் உங்களுக்கு என்ன வருது? உயர்வு வருது. எல்லாமே அவரை நோக்கி நீங்க பார்த்து கொண்டிருக்கும், அவரை உங்க கண்களுக்கு முன்பாக வைக்கும்போது ஜோதியின் பிதாவிடத்திலிருந்து நன்மையான எல்லா ஈவுகளும், பூர்ணமான என்ன வரங்களும் அவரிடத்திலிருந்து இறங்கி வரும். ஹல்லேலூயா. நான் சீக்கிரமாய் ஒரு 3 காரியங்களை நான் இந்த காலை வேளையில் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். யாருக்கு நன்மை உண்டாகும்? எல்லா விசுவாசிக்கும் நன்மை உண்டாகுமா? இல்ல. எப்பேற்பட்ட ஜனங்களுக்கு நன்மை உண்டாகும்? விசுவாசிகள் யாருக்கு நன்மை உண்டாகும் என்று 3 குறிப்புகளை நான் சொல்லி நான் ஜெபித்து நான் கடந்து போக விரும்புகிறேன். சங்கீதம் 84:11. சங்கீதம் 84:11 கர்த்தர் கிருபையும் மகிமையும் அருளுவார், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். வேதத்தில் மிக திட்டமாய், மிக தெளிவாய் எழுதப்பட்டிருக்கு, உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு கர்த்தர் நன்மையை வழங்காதிரார். இங்கிலீஷில் ரொம்ப அழகா போகுது, the Lord will withhold no good things from those who do what is right. இங்கிலீஷ்ல என்ன மொழிபெயர்ப்பு இப்படி சொல்லுது, அவர் நன்மையை பிடிச்சு வச்சுக்க மாட்டாராம். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் நன்மையை பிடித்து வைக்க மாட்டார், ரிலீஸ் பண்ணுவார்.
Hallelujah. He will never withhold no good things for those who do what is right. உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார், நிச்சயமாய் வழங்குவார். யோபு 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல இப்படி அவனை பத்தி எழுதியிருக்கிறது. அந்த மனுஷன் உத்தமனும், அவன் இந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனுமாய் இருந்தான். உத்தமன் என்று கர்த்தர்ட்ட பேர் பெற்றான். நம்ம வாஸ்தவமே நத்தானியேலை பார்த்து ஆண்டவர் சொல்ற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? கபடற்ற உத்தம புருஷன். கபடற்ற உத்தம். எனக்காய் நீ உண்மையா இருக்கிற மனுஷனே. ஹல்லேலூயா. இந்த 47 வசனத்தை வாசிங்களேன். பாருங்க, ஆண்டவர் எல்லாத்தையும் அறிகிற தெய்வம். God knows your heart. உங்க இருதயத்தை அறிகிற தெய்வம். யோவான் அந்த வசனத்தை மட்டும் ஆண்டவர் இயேசு நாத்தான்வேலை தம்மிடத்தில் வரக்கண்டு அவனை குறித்து இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். இந்த சாட்சியை நாம் எல்லாரும் பெற வேண்டும். எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? ஆண்டவர் உங்களை பார்க்கும் பொழுது, ஆண்டவர் உங்களை நோக்கி பார்க்கும் பொழுது, ஆண்டவர் உங்களிடத்தில் வரும்பொழுது இப்படி சொல்ல முடியுமா? கபடற்ற உத்தம இஸ்ரவேலனே. அந்த சாட்சியை பெற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்படிப்பட்ட சாட்சியை பெற்றவங்களுக்கு தான் நன்மையை நிச்சயமாய் வழங்குவார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார் என்ற வசனத்தின்படி நிச்சயமாய் வழங்குவார். யோபு வாழ்க்கையில பார்த்தோம், உத்தமன், சன்மார்க்கன், கர்த்தருக்கு பயந்தவன், பொல்லாப்புக்கு விட்டு விலகினவன். பைபிள்ல பார்த்தீங்கன்னா பயந்து நடப்பான். என் பிள்ளைகள் தவறு செஞ்சிருப்பார்களோ என்று சொல்லி அந்த பிள்ளைகளுக்காய் பலியிடுவான். வாயின் வார்த்தையில உத்தமமா இருந்தான். அதனாலதான் மனைவி சொல்றா 2ஆம் அதிகாரத்துல, ஏன் இன்னும் உத்தமத்துல உறுதியா இருக்கிற? இன்னும் ஏன் உத்தமத்துல உறுதியா? தேவனை தூஷித்து ஜீவனை விடும். பாருங்க, வாய் கூட உங்களை கரைப்படுத்தும். வாயின் வார்த்தைகள், செயல்கள் மாத்திரமல்ல, வாயின் வார்த்தைகள் கூட உங்களை கரைப்படுத்தும். ஆமென். இவன் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நம்ம அவன் உத்தமத்துல இருந்திருக்க முடியாது. ஏன் இன்னும் உத்தமத்துல உறுதியா இருக்கிற என்று சொல்லி, ஆனா அவன் சொல்றான், கர்த்தரிடத்துல நன்மையை, கர்த்தர் கையில நன்மையை பெற்றவங்க தீமை அனுபவிக்காம இருக்கலாமா என்று சொல்றான். அவன் உத்தமத்தில் உறுதியா இருந்தனால பைபிள்ல சகேரியா 9:12 படி இரட்டிப்பான நன்மையை கொடுத்தார். அதனால இந்த காலை வேளையில ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் உத்தமமாயிரு. நீங்க செய்ய வேண்டிய காரியத்தை சரி செய்துட்டீங்கன்னா நாளைக்கு அற்புதம் நடந்துரும். ஆமென். யோசுவா ஆண்டவர் சொன்னார், இன்னைக்கு நீங்க பரிசுத்தப்படுத்துங்க, நாளைக்கு அற்புதத்தை செய்வேன். 2வது காரியம், யாருக்கு நன்மை உண்டாகும்? அவரிடத்தில் கேட்பவர்களுக்கு நன்மை உண்டாகும். எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் மத்தேயு 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனம் வரை, உங்கள் எந்த மனுஷனாகிலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிறோம், கல்லை கொடுப்பானோ, மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானோ, பொல்லாதவராகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்வதற்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? நன்மையானதை, பொல்லாத தகப்பன்களே உங்க பிள்ளைகளுக்கு நன்மையானதை நீங்க தரீங்களே, அதை காட்டிலும் நான் நன்மையான ஈவுகளை தருவது அதிக நிச்சயம் அல்லவா? யாருக்கு நன்மையை கொடுப்பார்? தம்மிடத்தில் கேட்பவர்கள், வேண்டிக் கொள்பவர்களுக்கு. வேண்டிக் கொள்பவர்களுக்கு. சங்கீதம் 104:21 போட்டிருக்கு, பாலசிங்கங்கள் இரைக்காய் கெச்சித்து தேவனால் தங்களுக்கு ஆகாரம் கிடைக்கும்படி தேடும். கெச்சித்து, கெச்சித்துன்னா நம்ம பாஷையில் என்னது? கேட்குது. ஆமென். ஆண்டோட்ட ஆகாரம் உண்டாகும்படி பாலசிங்கங்கள் கெச்சித்து கேட்கிறது என்று நம்ம பார்க்கிறோம். அதனால இந்த காலையில சொல்றேன், ஆண்டவர்கிட்ட நீங்க கேட்கும்போது நிச்சயமாய் நன்மையானதை தருவார்.
ஆமென். கேட்க வேண்டிய காரியத்தை கேட்கிற பிரகாரமாய் நம்ம கேட்க வேண்டும். ஏற்கனவே போன முறை நான் சொன்னது சிலருக்கு ஞாபகம் இருக்கலாம். யாக்கோபுல ஆண்டவர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்றார், நீங்க கேட்கல அதனால நீங்க பெற்றுக்கொள்ளல. அடுத்த வசனத்திற்கு நீங்க கேட்டீங்க ஆனாலும் நீங்க பெற்றுக்கொள்ள, ஏன்னா நீங்க தகாத விதமாய் கேட்டதுனால நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை என்று ஆண்டவர் சொன்னார். அதனால இந்த காலை வேளை சொல்றேன், யார் யார் தான் அவர்கிட்ட கேட்கிறாங்களோ கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அவரிடத்தில் வேண்டிக் கொள்வதற்கு நன்மையான ஈவுகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அதிக நிச்சயம் அல்லவா? மூன்றாவது, யாருக்கு நன்மை உண்டாகும்? அவரிடத்தில் நோக்கி காத்திருப்பவர்களுக்கு. நான் முதல் சொன்னேன், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். இரண்டாவது சொன்னேன், அவரிடத்தில் வேண்டிக் கொள்பவர்களுக்கு ஆமென் நன்மையான ஈவுகளை தருவது அதிக நிச்சயம் அல்லவா? மூன்றாவது, அவரிடத்தில் காத்திருப்பவர்களுக்கு நிச்சயமாய் நன்மை உண்டாகும். சங்கீதம் 104:26 வசனம், அதிலே கப்பல்கள் ஓடும், அதிலே விளையாடும்படி நீர் உண்டாக்கின திமிங்கலங்களும் உண்டு. நீர் உண்டாக்கின திமிங்கலமும் உண்டு. அடுத்த வசனம் வாசிங்க. ஏற்ற வேளையில் ஆகாரத்தை தருவீர் என்று. ஏற்ற வேளையில் ஆகாரத்தை தருவீர் என்று. அவைகளெல்லாம் உம்மை நோக்கி காத்திருக்கும். அவைகளெல்லாம் உம்மை நோக்கி காத்திருக்கும். நீர் கொடுக்க அவைகள் வாங்கிக் கொள்ளும். நீர் கொடுக்க அவைகள் வாங்கிக் கொள்ளும். நீர் உம்முடைய கையை திறக்க அவைகள் நன்மையால் திருப்தியாகும். நீர் உம்முடைய கையை திறக்க அவைகள் நன்மையால் திருப்தியாகும். யார் நன்மையால் திருப்தியாவார்கள்? அவரை நோக்கி காத்திருப்பவர்கள். இங்க பாருங்க, திமிங்கலம் அவரை நோக்கி காத்திருக்குமா? ஏற்ற காலத்தில் ஆகாரம் தருவார் என்று அவரை நோக்கி காத்திருக்கும். அவரை நோக்கி காத்திருக்கும் போது, அவர் கொடுக்கும் பொழுது அவர் கையில், இந்த வசனம் சொல்ல 28 வசனம், நீர் கொடுக்கும் அவர் கை வாங்கிக் கொள்ளும். உம்முடைய கையை திறக்க அவைகள் நன்மையால் திருப்தியாகும். அதனால இந்த காலை வேளையில நான் சொல்லுகிறேன், நன்மையினால் உங்களை திருப்தியாக்குவார். நான் விசுவாசிக்க 2018 அவரை நோக்கி காத்திருப்பவர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் நன்மையால் திருப்தி ஆக்குவார். அல்லேலூயா. என்ன நன்மை வேணும்? எவ்வளோ நன்மை வேணும்னாலும் சரி, உங்களை திருப்தி ஆக்குவார். எப்பேற்பட்ட தேவையா இருக்கட்டும், அவர் உங்களை திருப்தி ஆக்குவார். ஏன்னா இந்த திமிங்கலங்கள் ஒவ்வொரு நாளைக்கு எவ்வளோ சாப்பிடுங்க தெரியுமா? நான் சும்மா ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன் கூகுளில். 3628 கிலோலேருந்து 7257 கிலோ அப்படின்னு போட்டிருக்காங்க. அவ்வளோ கிலோ சாப்பாடு, அவ்வளோ கிலோ மீன்கள் வேணும். அதுக்கு எவ்வளோ? 3600 சம்திங், 3000 வச்சுக்கோங்க, 3000 to 7000 கிலோ ஒவ்வொரு நாளும் அதுக்கு ஆகார சாப்பாடு தேவை. பைபிள் போட்டிருக்கு, அத்தனை திமிங்கலத்தையும் ஆண்ட நன்மையினால் திருப்தி ஆக்குறாராம். யோசித்து பாருங்க, திமிங்கலத்தை திருப்திப்படுத்துகிறவர் உங்களை திருப்திப்படுத்தாம போவாரா? நன்மையினால் உங்களை திருப்தி ஆக்குவார். இதுவரைக்கும் 2017 ஒரு திருப்தியற்ற தன்மை. நீங்க அவர்களை காட்டிலும் நீங்க விசேஷமானவர்கள் அல்லவா? ஆமென், ஆமென். அவரை நோக்கி பார்த்து காத்திருங்கள். திமிங்கலங்கள் என்ன பண்ணுது? அவரை நோக்கி காத்திருக்கிறது. ஆமென். உங்க கண்ணை அலைய விடாதீங்க. அவரை நோக்கி பாருங்கள், உங்கள் முகம் பிரகாசம் அடையும். நீங்கள் வெட்கப்பட்டு போக அவர் விட மாட்டார். எப்பேற்பட்ட தேவையா இருக்கட்டும், எவ்வளோ கிலோ, ஒவ்வொரு நாளும் அத்தனை கிலோ சாப்பாடு தேவை, ஆனா அது நோக்கி பார்க்குது, காத்திருக்கு. ஆண்டவர் நன்மையினால் அது திருப்தி ஆக்குறார். அதே தெய்வம் ஆமென் ஒரு வேல், ஒரு திமிங்கலத்துக்கு உதவி செய்வார் என்றால் உங்களுக்கு உதவி செய்யாமல் இருப்பார். அவர்களை காட்டில் நீங்க, அதனாலதான் ஆண்டவர் மத்தேயுல சொல்றார், பாருங்க பட்சிகளை பாருங்க, அது விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்ப்பதும் இல்லை, அவைகளை பரமபிதா பிழை போட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தமானவர்களா? அதை பிழை பூட்டுகிறவர் உங்களை பிழை பூட்டாமல் போயிடுவாரா? இந்த காலைவேளை எப்பேற்பட்ட தேவையா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய நன்மையா இருக்கட்டும், அவரை நோக்கி காத்திருங்க. அல்லேலூயா.
தேவ பிள்ளைகளே, இந்த காலை நாங்கள் உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். எதிர்பாராத இடங்களில் தான் கர்த்தர் உங்களை போஷிப்பார். எதிர்பாராத இடங்களிலிருந்து கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். ஆமென். எகிப்து தேச மக்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்களை விட்டு போகும்போது தங்கத்தையும் வெள்ளியும் கொடுப்பாங்கன்ட்டு எதிர்பார்க்கல. ஏன்னா இவங்க பட்சிக்கிற மனுஷர்கள். மோசேயும் தேவ ஜனங்களும் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வரும்பொழுது, ஏற்கனவே பாஸ்டர் டேவிஸ் சொன்னாங்க, ஒரு முறை சொன்னாங்க, எபிரேயர் அவங்களோட ஹிஸ்டரியில சொல்லப்படும் இருக்கிறதுலே இஸ்ரவேல் ஜனங்களே ரொம்ப 7 கழுதையில நிறைய வெள்ளி பொண்ணை தான் தூக்கிட்டு வந்தான்னு சொன்னாங்க. இருக்கிறதுலே 7 ஒரு விசுவாசி எத்தனை கழுதைகள், நிறைய வெள்ளி பொண்ணுகள். அப்படின்னா பாருங்க, ஏழைக்கே அவ்வளோ கொடுத்துருப்பாங்கன்னா பணக்காரங்களை யோசித்து பாருங்க. ஏழைகளை அவ்வளோ தூக்கிட்டு வந்தாங்கன்னா பணக்காரங்க எவ்வளோ தூக்கிட்டு வந்திருப்பாங்க யோசித்து பாருங்க. கர்த்தர் நிச்சயமாய் செய்வார். நம்ம இந்த வருஷம் God will surprise you. ஆமென். நான் தீர்க்க தரிசனம் சொல்றேன், இந்த வருஷம் நீங்க ஆச்சரியப்படுற மாதிரி. ஆமென். God will surprise you. 2018 ஒரு புதிய காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. ஒரு புதிய நன்மையை தரப்போகிறார். அந்த நன்மை உங்க பிரச்சனைகள் எல்லாம் மறக்க பண்ண போகிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுக்கிற அந்த ஆசீர்வாதம் உங்க வேதனை எல்லாம் மாற்ற போகிறது. கர்த்தர் கொடுக்கிற அந்த பெரிய ஆசீர்வாதம் நிச்சயமா உங்க கண்ணீர் எல்லாம் துடைக்க போகிறது. உங்க காயங்களை எல்லாம் கட்ட போகிறது. இந்த 2018 ஒரு கர்த்தர் ஒரு பெரிய நன்மையை செய்ய போகிறார். பெரிய நன்மையை செய்ய போகிறார். ஒருவேளை நீங்க சொல்லிட்டு இருக்க, எல்லாமே எனக்கு எதிராக இருக்கு பாஸ்டர், எல்லாமே எனக்கு எதிராக இருக்கு, ஒரு நன்மையும் இல்லை, எல்லாம் தீமை தான், எல்லாம் தீமை தான். இந்த வருஷம் ஆண்டவர் யாக்கோபுக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தை நமக்கு சொன்னார், நான் சொன்னதை செய்யுமலும் உன்னை கைவிடுவதில்லை. ஆனா அந்த யாக்கோபு வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா 42ஆம் அதிகாரம் ஆதியாம் 42:36 இப்படி சொல்றான், என் பிள்ளைகள் எல்லாத்தையும் என்னை பிள்ளையற்றவனாக்குறீங்களே. என்னைய அவங்க மகன்களை தான் பார்த்து சொல்றான். ஏன்னா பெஞ்சமினை கூட்டு போக வேண்டும், அங்க யோசேப்பு கூப்பிட்டாரு, அதனால நிச்சயமா கூட்டு போனாதான் சாப்பாடு கிடைக்கும் என்று சொல்லி அவங்க அப்பாட்ட சகோதரர்கள் எல்லாம், யோசேப்பின் சகோதரர்கள் எல்லாம் கேட்கும்போது உடனே சொல்றான், என்னை பிள்ளையற்றவங்களா ஆக்குறீங்களானே. ஏற்கனவே நான் யோசேப்பை இழந்துட்டேன், இப்ப நான் சிமியோனையும் இழந்துட்டேன், பெஞ்சமினையும் நீங்க கொண்டு போக பார்க்கிறீர்கள். இதெல்லாம் எனக்கு விரோதமாய் நேரிடுகிறது. இங்கிலீஷ்ல போட்டிருக்கு, எவ்ரிதிங் இஸ் கோயிங் அகேன்ஸ்ட் மீ. ஒருவேளை நீ இந்த காலை வேளை சொல்லலாம், எவ்ரிதிங் இஸ் கோயிங் அகேன்ஸ்ட் மீ, எல்லாம் எனக்கு எதிராக இருக்கு பாஸ்டர். யாக்கோபு புலம்புறான். அவ்வளோ வாக்குத்தத்தத்தை பெற்றுக் கொண்டவன் பார்த்தீங்கன்னா அவன் வாழ்க்கையில் ஒரு பெரிய தீமை நடந்தது போல இருந்தது. தீமை மேல் தீமை உண்டானது போல் தெரிந்தது. ஆனா முடிவில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் தீமையை நன்மையா மாற்றினார். தீமையை நன்மையா மாற்றினார். இந்த காலவெல்லாம் ஆண்டவர் அதான் சொல்ல சொல்லி அடியான அனுப்பியிருக்கிறார். உங்க வாழ்க்கையில நிறைய பேர் தீமை நடந்துச்சுன்னு நினைக்கிறீங்க, ஆனா நன்மையினால் உங்களை முடிசூட்டுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். நீங்க உங்க பட்ட துன்பத்துக்கு பதிலாக இரட்டிப்பான நன்மைகளை தருவார். இங்க பார்க்கிறோம், அவன் சொல்றான், எனக்கு எல்லாம் எனக்கு எதிராக இருக்கு அப்படின்னு சொன்னா, ஆனா அவன் எதிர்பாராத இடத்துல இருந்து ஒரு செய்தி வருது, உன் மகன் உயிரோடு இருக்கிறான், யோசேப்பு உயிரோடு இருக்கிறான். ஆமென், ஹல்லேலூயா. அதனால நான் அந்த காலையில் நாம் இயேசு உயிரோடு இருக்கிறார். அவர் நன்மையை வழங்காதிரார், நிச்சயமாய் தருவார். தீமை ஆண்டவர் நன்மையா மாற்றுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த 2017 உங்க வாழ்க்கையில பல தீமைகள் உண்டாயிருக்கலாம். நன்மை எதிர்பார்த்தேன் பாஸ்டர், தீமை தான் எனக்கு உண்டாச்சு. ஆனா சொல்றேன், 2018 கர்த்தர் தீமையை நன்மையாய் மாற்றுவார். ஆமென். உன் நன்றாய் தெரிந்து கொள்ளுங்கள், சாத்தான் தான் தீமை செய்கிறவன், ஆண்டவர் நன்மையை மாத்திரம் செய்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒருவேளை தவறான ஒரு அறிவு இருந்தா இன்னைக்கு எடுத்து போட்டுருங்க. கர்த்தர் தந்தார்னா நன்மையானதான் தருவார். ஆமென்.
எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சில பேர் சில காரியங்கள் வந்தவொடனே எல்லாம் கர்த்தர் தான் இப்படி பண்ணிட்டாரு, என் நன்மையை கேட்டேன், கர்த்தர் எனக்கு தீமை செஞ்சிட்டாரு. இல்லைங்க, தீமை செய்கிறவன் சாத்தான், அதை நன்மையாய் மாற்றுகிறவர் கர்த்தர். ஹல்லேலூயா. நிச்சயமாய் உங்க தீமையெல்லாம் நன்மையா மாற்றுவார். எது உங்க வாழ்க்கையில உடைஞ்சு போயிருந்தாலும் கவலைப்படாதீங்க, 2018 அது நன்மையாய் கர்த்தர் மாற்றுவார். அதனால தான் யோசேப்பு அவங்க சகோதரனை பார்த்து சொன்னா, நீங்க எனக்கு தீமை செய்தீர்கள், ஆனா தேவனோ எனக்கு நன்மையாய் முடிய பண்ணினார். கைகளை தட்டுங்களேன். இந்த 2018 கர்த்தர் உங்களுக்கு நன்மையாய் முடிய பண்ணுவார். எந்தெந்த காரியத்துல சாத்தான் உங்க வாழ்க்கையில தீமை செய்தானோ, எந்தெந்த ஜனங்கள் உங்க வாழ்க்கையில தீமை செய்தார்களோ, கர்த்தர் 2018 நன்மையாய் மாற்றுவார். எல்லா தீமையும் நன்மையாய் மாற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன் 2018 நாசரேத்துல நன்மை வருமா? வரும். கர்த்தர் நன்மையாய் மாற்றுவார். ஒருவேளை உடைந்து போய் நீங்க வந்திருக்கலாம். 2018 என்ன பெரிய ஒரு நன்மை வரப்போகுது, என்ன பெரிய ஒரு ஆசீர்வாதம் வரப்போகுது நீங்க நினைக்கலாம். அலங்கார வாசல் அலங்கோலமா இருந்தவனுக்கு கர்த்தர் அலங்கரித்தவர், உங்களை அலங்கரிப்பார். எல்லாம் எழுந்து நிற்போமா? எல்லாம்